அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இல்லை ஆய்வு கிழமையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள், கூட்டணி கட்சி அமைச்சர்கள், தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து பொதுமக்களின் முக்கியமான தேவைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தியிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இன்னைக்கு சட்டமன்றம் கூட போகும் நாள், 2 நாள் கழித்து இன்னைக்கு சட்டமன்றம் கூட போகுது. 2 வகையான தீர்மானங்கள் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொண்டுட்டு வர போகிறாங்க. இதுக்கு திமுகவும் அதிமுகவும் என்ன மாதிரியான பதில் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளூர் ஷாநவாஸ், திமுகவை சேர்ந்த ஆளூர் ஷாநவாஸ், ஏன்னா அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருக்கே தெரியாது, அதனால தான் நான் திமுகன்னு சொல்கிறேன். அடுத்து மதிவதனி மற்றும் ஆண்டாள் பிரியதர்சினி என்னும் 100 ரூபாய் கொத்து, இவங்களை பூராத்தையும் நம்ம வந்து லைட்டாக அப்படியே பேசி விட போகிறோம், வச்சு செய்ய போகிறோம்னு சொல்லலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோக்கு கமெண்ட்டை கொடுத்துருங்க, லைக்கை பண்ணிடுங்க, மறந்துடாமல் 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தீர்மானங்கள் கண்டிப்பாக நிறைவேறி தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய விளிம்பில் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழக மக்களும் இன்றைக்கி நியூஸ் அந்த வாயிலாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சட்டமன்றத்தை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான நாள். தட்டி கழிக்கவும் முடியாது, தட்டி கொடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்மானங்கள் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்த எல்லா தமிழக விழாக்களிலேயும் வந்து முதன்மையாக கொண்டாடணும். இது ஆளுநருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் எங்கே பண்ணாலும் வந்து இந்த வந்தே மாதரம், ஜனகன மனகன இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்களே தவிர நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் எங்கேயுமே இல்லை. மத்திய அரசு சொன்ன கோட்பாட்டின்படி அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்துன்றது முதலிடம் பெறணும் அப்படின்னா கூட ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுடைய அந்த இந்திய பற்று அப்படின்றது வந்தே மாதரத்துக்குள்ளே போகுது. அதுக்காகத்தான் இந்த தீர்மானம் அப்படின்றது தான் முதல் ஒரு விஷயம். 2வது விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு எல்லாருமே ஏற்றுக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. ரைட்டு. இப்போ 2வது தீர்மானம் மிக பயங்கரமான தீர்மானம் தான் சொல்லணும். தொகுதி மறுவரையறை மசோதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த விஷயங்கள் என்ன ஏது அப்படின்றதை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு இதை அன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன். நம்மளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் அதிகமாக ஒழிக்கணும்னா இதை நம்ம ஒழிக்கப்படவே வேண்டிய ஒரு சட்டம். ரைட்டா? இப்போ மக்கள் தொகை அடிப்படையிலலாம் இது எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து கை தூக்கிக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. இதுக்கு திமுகவும் அதிமுகவும் இப்போ கொஞ்ச நாட்களாக பாஜகவுடைய மிகப்பெரிய சொம்புகளாக மாறி போனனால ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு சட்டமன்றம் கூட போகிற நாள் அப்படின்றனால ஒட்டுமொத்த சட்டமன்றங்கள் உறுப்பினர்கள் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வந்து இதை நிறைவேற்ற போகிறாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் கை தூக்க போறாங்களா, இல்லை ஏதாவது பதில் சொல்ல போறாங்களா, கூட்டத்தொடரில் தான் அதாவது நாடாளுமன்ற எம்பி கூட்டத்தில் தான் கலந்துக்கல, இதுலையாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். ரைட்டு. அது நிறைவேறுதா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பேசுவோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆளூர் ஷாநவாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். ஆகுன்னா யாராவது நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டால் அப்படியே மழுப்புவாப்புல, திரும்பவே இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டுலாம் மழுப்பிக்கிட்டே இருப்பாப்புல. நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் திமுக மேடையில் நாங்கள் தான் பெரிய கெத்து அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பயங்கரமாக பேசியிருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை ஐயா கலைஞர் அவர்களை புகழ்ந்து பேசுகிற ஆளூர் ஷாநவாஸ் அவர்களை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்காருன்றதை தாண்டி தமிழக வெற்றி கழக கட்சியில் கூட்டணியில் இருக்கிற அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு விசிகா. வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் பாராட்டுற அளவுக்கு இருக்குது. நேற்று போட்ட 2 வீடியோக்கள்லையுமே நான் அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தேன். நான் செஞ்ச செய்கையெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆளூர் ஷாநவாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் மாநில பொறுப்பு, அதாவது அவர் பேர் பார்த்தீங்கன்னா இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையை சேர்ந்த சங்கத்தமிழன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாநில தலைவர், அந்த கட்சியுடைய மாநில தலைவர். இவர் வந்து சில இடங்களில் கொஞ்சம் அசிங்கமாக பேசுறது, நம்மளுடைய முதல்வர்களை விமர்சிக்கிறது, கட்சி கோட்பாட்டுக்கு எதிராக பேசுறதுன்றனால நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் இவர் கட்சியை விட்டு நீக்கி வச்சிருந்தாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இதே செய்கையை ஆளூர் ஷாநவாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மலாம் கூட்டணியில் இருக்கோம், இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் தலைவர்னு சொல்லி அவர் காலில் வந்து விழுந்தோடனே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த
நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் அண்ணனை மன்னிச்சிட்டாப்ல. யாரை? சங்கத்தமிழனை மன்னிச்சு மன்னிப்பு கடிதத்தையும் கொடுத்துட்டு, உன்னை கட்சி ரீதியாலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி அந்த கடிதத்தையும் கொடுத்துட்டாப்ல. ஆனால் ஆளூர் சா நவாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக கிட்ட வாங்கின காசுக்காகவும் விசிகாவுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் தனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காகவும், ஏன்னா கொடுக்கப்பட்ட 8 சீட்டில் ஆளூர் சா நவாஸ்க்கு சீட்டு இல்லை. ஏன் எதுக்காக அப்படின்றது தெரியல. வரக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படியாவது இந்த திமுக நமக்கு சீட்டு கொடுக்காதான்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஆளூர் சா நவாஸுக்கு கண்டிப்பாக திமுகவே பதிலடி கொடுக்கும். வேற யாரெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் திமுகவுடைய பழக்கம். இதாண்டா திமுகன்னு சொல்கிற மாதிரி வரவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களுடைய முதுகில் கொடுக்குறதே இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. அப்படின்றனால ஆளூர் சா நவாஸ் அவர்கள்ட்ட இருக்கிறத பூரா மேட்டரை முடிச்சு விட்டுட்டு அப்படியே தனியாக அமுச்சு விட்ருவாங்க. இதுதான் திமுகவுடைய பழக்கம். ரைட்டு. இப்போ மதிவதனி மேடத்துக்கு வருவோம். இன்னைக்கு மதிவதனி அவங்க சொல்கிறது ஏகப்பட்ட இடங்களில் விமர்சிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம பேசணும்னு கூட நினைக்கல. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கலை. ஆனால் நேற்று அவங்க சொன்ன விஷயம் அப்படின்றது உறுப்பு தானம் அப்படின்றதும், கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பயப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கலைஞர்னு எதுவும் கெட்ட பேரா? நாங்கள் தெரியாம கேட்குறோம். இன்னைக்கு கலைஞர் அப்படின்னா கெட்ட பேருன்னு எது இருக்கா? இன்னைக்கு கருணாநிதி அப்படின்னு நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம். கருணாநிதித்தனம் பண்ணக்கூடாது. எங்க வீட்டு பிள்ளைகளுக்குலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கருணாநிதித்தனம் பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். கலைஞர் கருணாநிதித்தனம் பண்ணுன அப்படின்னா அப்புறம் பார்த்துக்க, நாளை பின்னா இந்த மாதிரி ஆயிப்போகும்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்புறம் நீங்க பேர் சொல்ல பயப்படுறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவருடைய பேரை சொல்ல பயப்படுறாங்க. திட்டத்திலேருந்து அவருடைய பேரை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் வரியை வாங்கி கொண்டுட்டு வந்த திட்டத்துக்கு யாரோ ஒருத்தரோட பேரை வச்சுட்டு போனா இது எப்படி நல்லா இருக்குமா? இன்னைக்கு அம்மா உணவகம்னு உடனே நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க. அம்மானா ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கிற அம்மான்னு இருக்காங்க. அந்தந்த வீடுகளில் சோறு போடுறது அம்மா. அதனாலதான் அம்மா உணவகம்னு பேர் வச்சிருக்காங்க. இதாவது எங்கேயா கொண்டு போய் அப்பா உணவகம்னு வைக்க முடியுமா? அம்மாவை தவிர்த்து யாராவது ஒருத்தரை 3வது நம்பரை அப்பான்னு கூப்பிட முடியுமா? இந்த மண்டையில இல்லாமனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் மூளையை கட்டி உட்காந்துருக்கிறாப்புல குளத்தூர்ல. கொத்து பரோட்டா போட்டாச்சு. ரைட்டு. மதிவதனி அவர்கள் வாங்கியிருக்கிறதுக்கு பேசித்தானே ஆகணும். வேற வழியே இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உறுப்பு தானம். இன்னைக்கு உறுப்பு தானத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு விருது தருது. ஆனால் அந்த விருதை தமிழக வெற்றி கழக அமைச்சர் போய் வாங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. இந்த தமிழக வெற்றி கழகம் தானே இப்போ ஆட்சியில் இருக்கு. அப்போ அவர் தானே போய் வாங்க முடியும். கேட்டால் இதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் செஞ்சு வச்சதுக்கு இன்னும் நீங்கள் 20 வருஷம் விருது வாங்குவீங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வாங்கி வச்சிருக்கிற கடனை வாங்கி அடைக்கிறதுக்கே இங்கே 50 வருஷம் ஆகுமா? எங்கிட்டு விருது வாங்கி இங்கிட்டு நாங்கள் கொண்டுட்டு போய் அடுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நேற்றுலேருந்து மீம்ஸாக போட்டுட்டு அந்த லைவ் ஓடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் படுபயங்கிற காமெடியாக மதிவதனி அக்காவுக்கு வந்துருந்துச்சு. ஒருவேளை அக்கா லைவ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே மன விரக்தியில் நைட்டு சாப்பிடாம தான் படுத்துருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கணும் இது லைவ்ல. ரைட்டா? இப்போ உறுப்பு தானம் அப்படின்ற இடத்துல ஒன்னே நம்மளுக்கு டக்குன்னு கிட்னி ஞாபகம் வந்துருச்சு. கிட்னி ஞாபகம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுடைய சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய விஷயங்கள்ல இந்த கிட்னி விஷயங்கள்ல நம்மளுடைய அருண்ராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரி நிறையா வெளியில் வரப்போகுது. யார் யாரை சிக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்படி தமிழ்நாடு உறுப்பு மாநிலத்தில் முதலிடத்துல வந்திருக்கு அப்படின்றத நம்ம கேட்கணும். இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இந்த திட்டம்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அதனால தான் நீங்கள் இன்னைக்கெல்லாம் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிற இந்த மதிவதனி அவர்கள் அதுக்காக தான் அவர் அந்த டைமில் முதல்வராக இருந்தார். அது அவருடைய வேலை. அதைத்தான் அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. அதையும் சரிவர செஞ்சிருக்காரா? கிடையாது. பாதியை தன்னுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒதுக்கிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் மதிவதனி அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. அவங்கள அப்படியே ஒதுக்கிட்டு ஆண்டாள் பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொத்து ஒன்று பயங்கரமாக நம்ம தான் கவிதையெல்லாம் பேசுவோன்னு சொல்லிட்டு மேடையில் பேசுகிறாங்க. உண்மையிலே நல்லா பேசுகிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு வயசானாலும் நல்லபடியாக பேசுகிறாங்க. என்னென்னா இன்னைக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி மிதிவண்டி திட்டம், இந்த மாதிரி வெற்றின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து இப்போ திட்டங்களுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியும். அண்ணன் சீர் திட்டமாக இருக்கட்டும், தாய்மாமன் தங்கம் மோதிர திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு விமர்சிக்க மனசு வரல. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்தும் ஆள் வாங்குறாங்க அப்படின்றனால அதெல்லாம் விமர்சிக்கலை. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த திட்டம் மக்களுக்கு சரிவர போய் சேருதா அப்படின்றத பார்க்குறதுக்குலாம் அந்த திமுக காரங்களுக்கு வேலை கிடையாது. என்னென்னா வெற்றி சாக்கடை திட்டமா, வெற்றி சுடுகாடு திட்டம், வெற்றி இடுகாடு திட்டம், வெற்றி இன்னும் நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ ஸ்டாலின் 5 வருஷமாக இவ்வளோ கன்றாவியாக தான் இந்த தமிழ்நாடை மாற்றி வச்சுட்டு போயிருக்காரா? அப்போ இவ்வளோதையும் நாங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணுமா மக்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு கூட வாய் கூசுது. அவ்வளோ கேவலமான நம்ம தமிழ்நாட்டை அவ்வளோ கேவலமாக அவங்க சித்தரித்து அந்த திமுக மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா கீழே இருக்கிற கொத்தூசெல்லாம் கைதட்டுது. அப்போ இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எரியுது அப்படின்னா ஏன் தமிழ்நாடு வெற்றி அடையக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றி
வெற்றினா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு வெற்றி பாதையை நோக்கி செல்கிறது, தமிழ்நாடு வெற்றியை நோக்கி நகர்கிறது, தமிழ்நாடு வெற்றி பாதையில் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா, ஏன் நீங்க வெற்றின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு எரிஞ்சிருது, இல்ல எதுக்காக உங்களுக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதுதான் வளர்ப்புன்னு சொல்றது. திமுகவுடைய வளர்ப்பு அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, மக்களுக்கு சில திட்டங்கள் குடுத்திருக்காரு, நாங்க மறுக்கவே இல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்கு செய்யணும்னு நெனச்சிருக்காரு, இதையும் நாங்க மறுக்கவே இல்ல. ஆனா, அதுக்கு கீழ இருந்த சில பேர கவனிக்க தவறிட்டாரு. யார? இந்த சேகர் பாபு, இந்த செந்தில் பாலாஜி, இந்த கே.என். நேரு இந்த மாரி ஆட்கள கண்டிச்சிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க எந்த மாரியான ஒரு நெலைம வந்திருக்கும் அப்படின்னு. இந்த திமுகவுக்காக ரூ. 100க்காக பேசுற நீங்கலாம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பெண்களை தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இங்க இருக்கிற இளம் பெண்கள் முதற்கொண்டு சின்ன சின்ன கல்வி விருது வாங்குற பிள்ளைகள முதற்கொண்டு எந்த அளவுக்கு அசிங்கமா நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு. அப்படியே லைட்டா பின்னாடி போனீங்கன்னா வீடியோஸ்லாம் யூடியூப் வலைதளங்கள்ல அதிகமா இருக்கு. தேடி பார்த்துட்டு வந்து இந்த மைக்ல நம்மளுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றதெல்லாம் அந்த மதிவதனி அக்கா, நம்ம ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் இவங்கலாம் பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கலாம் சோத்துல உப்பு போட்டு தான் திம்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா புல்லரிக்கும். அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதனால இப்ப பார்ப்போம். அடுத்து நெறைய விஷயங்கள் இருக்கு மக்களே. இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்தினதுக்கு அப்புறம் நான் அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுக்கு வந்து அந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னான்னே தெரியாது. இந்த கூட்டம் எதுக்குங்க நடத்துறீங்க? இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல எம்பியே கிடையாது. கூட்டணி கட்சிக்கு குடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு அர்த்தத்துல இந்த கூட்டணிய நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட கனிமொழி அக்காவுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மிக சரியான பதிலடி குடுத்திருக்காரு. இவ்வளோ நாளா நாடாளுமன்றத்துக்கு நீங்க போயிருக்கீங்களே, இவ்வளோ நாளா இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதா? இந்த விஷயம் என்னன்னே தெரியாம நீங்க வந்து இன்னைக்கு பாஜகவுடைய கால்ல நீங்க விழப்போறது, திமுகவ அடமானம் வைக்க போறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம வந்து தமிழக வெற்றி கழக கட்சி அப்படின்றத ஒண்ண நீங்க எதிர்க்கிறதுக்காக இன்னைக்கு நீங்களே திமுகவ அதல பாதாளத்துல தள்ளுறீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல விமர்சனங்கள்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.